வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்று வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் வினையில் விளைபொருளை அடையாளம் காணவும், அதாவது ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். அதாவது நம்மளுக்கு கீழே ஒரு வினை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினைல் டயசோனியம் உப்பு முதல் படிநிலையில காப்பர் புரோமைட் கூடயும் ஹைட்ரஜன் புரோமைட் முன்னிலையில வினைபுரியுது. இரண்டாவது படிநிலையில மெக்னீசியம் மற்றும் ட்ரை ஈத்தர் கூட வினைபுரியுது. மூன்றாவது படிநிலையில நீர் மூலக்கூறோட வினைபுரியும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியான பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். நம்ம வினையை எழுதிக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினைல் டயசோனியம் உப்பு. இந்த ஃபினைல் டயசோனியம் உப்பு முதல் படிநிலையில காப்பர் புரோமைடு மற்றும் ஹைட்ரஜன் புரோமைடோட முன்னிலையில வினைபுரியும் போது நமக்கு இந்த இடத்துல இருக்கிற கார்பன்ல இந்த புரோமின் பதிலீடு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு வெளியே போகுது. அப்படிங்கிறப்ப புரோமோபென்சின் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வினை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் மேயர் வினை, அதாவது சாண்ட் மேயர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த புரோமோபென்சின் இரண்டாவது படிநிலையில மெக்னீசியம் ட்ரை ஈத்தர் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையில மெக்னீசியம் உள்ளீடு நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு நம்மளுக்கு கிடைக்குது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிரிக்னார்ட் வினைபொருள். அதாவது இந்த வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்னார்ட் வினைபொருள் உருவாக்கம், அதாவது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு இதற்கு பெயர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இந்த மெக்னீசியம் கார்பனை கம்பேர் பண்றப்ப எலக்ட்ரான் கவர்திறன் குறைவுதான். ஆகையால கார்பனுக்கு எலக்ட்ரான் கவர்திறன் அதிகமா இருக்கிறதுனால இந்த கார்பன் டெல்டா நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மெக்னீசியத்துக்கு எலக்ட்ரான் குறைவா இருக்கிறதுனால இது டெல்டா பாசிட்டிவ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோமினையும் மெக்னீசியையும் ஒப்பிடும்போது புரோமினுக்கு தான் எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம் அப்படிங்கிறதுனால இது டெல்டா நெகட்டிவ். இப்போ இந்த கார்பன்ல எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு கருக்கவர் காரணியா செயல்படும். உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா கார்பனைல் சேர்மங்கள் கூட இது வினைபுரியுது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பொதுவாக இந்த இது என்னதான் செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காரமாகவும் செயல்படுது. இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம நீர்ல போடுறப்ப நீர் மூலக்கூறுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு OH மைனஸை நம்மளுக்கு கொடுக்குது. அதே போலதான் இங்கேயும் இது ஒரு காரமா செயல்படுது. இப்போ மூணாவது படிநிலையில நீர் மூலக்கூறோட வினைபுரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர் மூலக்கூறுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இது எடுத்துக்கிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பு உடைஞ்சு இதுல உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது OH மைனஸா வெளியே போயிருது. இப்போ இந்த வெளியேறின OH மைனஸ் இந்த மெக்னீசியம் பாசிட்டிவ் கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பை ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுக்கு இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சீனுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் வினையில் விளைபொருளை அடையாளம் காணும். அதாவது கீழே நம்மளுக்கு ஒரு வினை கொடுத்திருந்தாங்க. அந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சீன் தான். அதாவது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கிடைக்குது. மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.